Hello guys, welcome back to Class Wisdom. In the video, we will talk about exercise 9.27th question. From the point on the ground, the angles of elevation of the bottom and the top of a transmission tower fixed at the top of a 20-meter high building are 45 degree and 60 degree respectively. Find the height of the tower. So, நமக்கு வந்து இதான் ஒரு கிரவுண்டுன்னா the angle of elevation of the bottom and top of a transmission tower. ஸோ எனக்கு வந்து 20 மீட்டரில் ஒரு பில்டிங் இருக்குது. 20 மீட்டருக்கு மேலே தான் வந்து எனக்கு என்ன பண்ணுறாங்கன்னா டிரான்ஸ்மிஷன் டவர் வச்சுருக்காங்க. ஸோ பில்டிங்கோட ஹைட் வந்து எனக்கு 20 மீட்டர். ஸோ ஃபஸ்ட்டு அவன் டிரான்ஸ்மிஷன் அதாவது எலிவேஷன் எப்படின்னா 45 டிகிரிலேருந்து 60 டிகிரிக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கீழே அவன் பார்க்கும்போது எனக்கு இந்த பில்டிங்கோடது வந்து 45 டிகிரி எலிவேஷனாக இருக்குது. ஸோ அவன் டாப்பில் வந்து பார்க்கும்போது 60 டிகிரிக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் வந்து நான் B and this is A and this is C and this is P. ஸோ இப்போ நான் ஃபைண்ட் பண்ண வேண்டியது என்னென்னா ஹைட் ஆஃப் த டவர். ஸோ மேலே இருக்க இந்த டவர் அதாவது ஏசியோடது நான் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ நம்ம கிவன் வந்து ஏபி அதாவது ஹைட் பில்டிங்கோட ஹைட் வந்து எனக்கு 20 மீட்டர். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து பில்டிங்கோட ஆங்கிள் வந்து 45 டிகிரி அண்ட் ஃபுல்லாக வந்து டவரோட ஆங்கிள் வந்து எனக்கு 60 டிகிரின்னு சொல்லி கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது வந்து ரிமைனிங் அதாவது டவரோடைய ஹைட் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து அது இந்த ட்ரையாங்கிளோட இதை ஃபைண்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஆப்போசிட் இருக்குது, ஹைப்போட்டனஸ் நம்ம ஃபைண்ட் பண்ண தேவையில்லை. நமக்கு ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட் தெரிஞ்சால் தான் நம்ம இந்த இதுக்கு நம்ம ஏசியோட வேல்யூ கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அட்ஜசன்ட்டையும் ஆப்போசிட்டையும் எனக்கு லிங்க் பண்ணுற ஃபார்முலானா எனக்கு வந்து டேனோட தான். ஸோ டேன் ஆங்கிள் வந்து எனக்கு 45 டிகிரின்னு எடுக்கிறேன். பிகாஸ் வந்து எனக்கு இந்த பார்ட்டோட இது வந்து எனக்கு ஆங்கிள் 45 டிகிரி தான். ஸோ டேன் 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் வந்து எனக்கு ஏபி, எனக்கு அட்ஜசன்ட் வந்து பிபி. ஸோ tan 45 வந்து எனக்கு 1 அண்ட் ஏபியோட வேல்யூ வந்து 20 மீட்டர் டிவைட் பிபி வந்து எனக்கு தெரியாது. ஸோ பிபின்னே வச்சுக்கிறேன். ஸோ பிபி இஸ் ஈக்குவல் டு எனக்கு 20. ஸோ எனக்கு இந்த பார்ட் வந்து இப்போ 20 மீட்டர்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் இதை வச்சு நெக்ஸ்ட்டு நான் ஏசி ஃபைண்ட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதை ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஹோல் ட்ரையாங்கிள் அதாவது ட்ரையாங்கிள் பிசிபி நான் இதை ஃபுல்லாகவே கால்குலேட் பண்ணி 60 டிகிரிக்கு வந்து 60 டிகிரி வச்சு நான் மார்க் பண்ணி எடுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து tan 60 வச்சு பார்க்குறேன். ஸோ tan 60 வச்சு பார்க்கும்போது என்னோட ஆப்போசிட் வந்து பிசி டிவைடட் பை அட்ஜசன்ட் பிபி. tan 60 வந்து எனக்கு √3 இஸ் ஈக்குவல் டு பிசி வந்து எனக்கு ஹாஃப் தான் தெரியும், ஹாஃப் தெரியாது. ஸோ அப்படியே வச்சுக்கிறேன். பிபி வேல்யூ வந்து 20. ஸோ பிசி இஸ் ஈக்குவல் டு 20 √3 மீட்டர். ஸோ பிசி வந்து எனக்கு ஃபுல் டேர்ம் வந்து பிசி அதாவது எனக்கு இப்படி இருக்கும். பாதி வந்து எனக்கு இது வந்து பி, இது வந்து சி அண்ட் திஸ் இஸ் ஏ. ஸோ ஏபி வந்து எனக்கு 20 மீட்டர் தெரியும் அண்ட் பிசி ரிமைனிங் பார்ட் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஸோ அப்போது பிசியை நான் எப்படி எழுதலான்னா இது பிசின்னா இது ஃபுல்லாக 20 √3ன்னு எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதில் வந்து ஏசி அண்ட் பிசியை டிவைட் பண்ணலாம். ஸோ நான் பிசியை நான் எப்படி எழுதலான்னா ஏபி ப்ளஸ் ஏசின்னு எழுதலாம். ஸோ பிசி இஸ் ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் ஏசி இஸ் ஈக்குவல் டு 20 √3. ஸோ ஏபியோட வேல்யூ வந்து எனக்கு 20 ப்ளஸ் ஏசி தெரில எனக்கு. ஸோ 20 √3. ஸோ ஏசி இஸ் ஈக்குவல் டு 20 √3 மைனஸ் 20. ஸோ 20 நான் காமனாக எடுக்கும் போது எனக்கு √3 மைனஸ் 1 கிடைக்குது. ஸோ ஏசி ரிமைனிங் அந்த டவரோட ஹைட் வந்து எனக்கு 20 இன்ட்டு √3 மைனஸ் 1 மீட்டர். நெக்ஸ்ட் 8th question. A statue 1.6 meter tall stands on the top of the pedestal. From a point on the ground, the angle of elevation of the top of the statue is 60 degree and from the same point, the angle of elevation of the top of the pedestal is 45 degree. Find the height of the pedestal. ஸோ கொஷின் என்ன சொல்கிறாங்கன்னா 1.6 மீட்டர் டால் ஸ்டாண்ட்ஸ் ஆன் த டாப் ஆஃப் பெடஸ்டல். ஸோ வந்து இது என்னோடய பெடஸ்டலாக இருந்துச்சுன்னா எனக்கு 1.6 மீட்டரில் ஒரு ஸ்டாச்சு. ஸோ எனக்கு இவ்வளோ பெரிய ஸ்டாச்சு இருக்குன்னா இது 1.6 மீட்டரில் ஒரு பெரிய ஸ்டாச்சு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃப்ரம் த எலிவேஷன் ஆஃப் த கிரவுண்ட். ஸோ இது என்னோட கிரவுண்டாக இருந்துச்சுன்னா ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து என்னோடய ஸ்டாச்சுவோட டாப்பை பார்க்கும்போது எலிவேஷன் எவ்வளோ இருக்குன்னா 60 டிகிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃப்ரம் த சேம் பாயிண்ட் அட் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் டாப் ஆஃப் பெடஸ்டல். ஸோ பெடஸ்டல்னால் இது. ஸோ இப்போ இங்கேருந்து பெடஸ்டல் பார்க்கும்போது எனக்கு ஆங்கிள் வந்து எப்படி இருக்குன்னா 45 டிகிரின்னு இருக்குது. ஸோ எனக்கு இங்கே ஒரு இருந்து போகும் அண்ட் இங்கே ஒன்று போகும். ஸோ நம்ம ஃபைண்ட் பண்ணுற ஹைட் ஆஃப் த பெடஸ்டல். ஸோ அதாவது இது 1.6 மீட்டர்னால் எனக்கு இந்த இதோட நான் வந்து ஹைட் வந்து நான் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ நமக்கு டயக்ராம் எப்படி இருக்குன்னா ஸோ இந்த பார்ட் வந்து எனக்கு 1.6 மீட்டர் அண்ட் இந்த பார்ட் நான் ஃபைண்ட் பண்ண வேண்டியது. ஸோ ஃபஸ்ட் நான் நேம் பண்ணுறேன் ஏபிசி அண்ட் திஸ் இஸ் பி நான் மார்க் பண்ணுறேன். ஸோ இது வந்து இங்கேருந்து ஒரு பாயிண்ட்டு. ஸோ இது வந்து ஸ்டாச்சு அங்கே பார்க்கும்போது எனக்கு 60 டிகிரி அண்ட் பெடஸ்டல் மட்டும் பார்க்கும்போது எனக்கு 45 டிகிரி. ஸோ நான் ஃபைண்ட் பண்ணுற ஹைட் ஆஃப் திஸ் பார்ட் தட் இஸ் ஏ அண்ட் ஏபி. ஸோ ஏபியோட வேல்யூ நான் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ என்னோட ஹைட் ஆஃப் ஸ்டாச்சு வந்து 1.6 மீட்டர்
அண்ட் இதான் என்னோட டயக்ராம். ஸோ இது வந்து எனக்கு 45 டிகிரி, இது வந்து ஃபுல் 60 டிகிரி, CAB and P. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா tan இந்த ட்ரையாங்கிள் எடுத்து பண்ணுறேன். அதாவது ட்ரையாங்கிள் BPA இந்த ட்ரையாங்கிளுக்கு எடுத்து பண்ணும்போது எனக்கு tan 45 டிகிரி இருக்குது. ஸோ ஆப்போசிட் வந்து எனக்கு AB, adjacent வந்து எனக்கு BP. ஸோ tan 45 வந்து எனக்கு 1 which is equal to AB by BP. ஸோ எனக்கு AB is equal to BP. ஸோ ஏபியோட வேல்யூ நான் இதை ஃபைண்ட் பண்ணுறது தான் வந்து பிபியோட வேல்யூக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் நான் 1ன்னு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சிபிபி இந்த ட்ரையாங்கிளுக்கு நான் வந்து 60 டிகிரி வச்சு நான் ஃபைண்ட் பண்ணுறேன். ஸோ tan 60 டிகிரி வச்சு பார்க்கும்போது என்னுடைய ஆப்போசிட் வந்து எனக்கு சிபி அண்ட் ஹைப்போட்டனஸ் வந்து adjacent வந்து எனக்கு பிபி. ஸோ tan 60 வந்து எனக்கு √3 which is equal to CB by BP. ஸோ இங்கே போயிடுச்சுன்னா எனக்கு √3 is equal to CB அண்ட் இடத்துல எனக்கு பிபி இருக்கும். ஸோ √3 BP is equal to CB வந்து எனக்கு ஃபுல் டேர்ம், அதாவது இந்த சைடு ஃபுல்லாகவே எனக்கு CB, நடுவில் வந்து எனக்கு A இருக்கும். ஸோ அப்போ நான் இது எப்படி எழுதலாம்னா AC ப்ளஸ் ABன்னு எழுதலாம். ஸோ AC ப்ளஸ் AB. ஸோ √3 BP is equal to ஏசியோட வேல்யூ வந்து எனக்கு 1.6, அதாவது ஸ்டாச்சுவோட ஹைட்டு, தென் AB. ஸோ 1.6 அங்கேயே வச்சுட்டு √3 BP மைனஸ் ஏபின்னு இருக்கும். இந்த பக்கம் வந்துச்சுன்னா AB is equal to நம்ம பிபின்னு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மார்க் பண்ணியிருப்போம். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ஸோ 1.6 is equal to √3 BP is மைனஸ் பிபின்னு இருக்கும். ஸோ 1.6 is equal to BP காமனாக எடுத்துட்டேன்னா எனக்கு √3 minus 1 இருக்கும். ஸோ BP is equal to எனக்கு 1.6 divided by √3 minus 1. ஸோ எனக்கு வந்து AB is equal to BP வேல்யூ வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். நம்ம ஸ்டார்டிங் ஈக்குவேஷன் 1ல் பார்த்தோம். ஸோ BP வந்து is equal to AB. ஸோ எனக்கு ABயோட வேல்யூ வந்து 1.6 divided by √3 minus 1. ஸோ AB is equal to 1.6 divided by √3 minus 1 into √3 plus 1 divided by √3 plus 1. ஸோ கான்ஜுகேஷன் மைனஸ் சிம்பிள் ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் ப்ளஸ் சிம்பிளால் மல்டிப்ளை பண்ணுறேன். √3 plus 1ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறேன். கான்ஜுகேஷனாக நமக்கு எப்பயுமே இங்கே இருக்க சிம்பிளுக்கு ஆப்போசிட்டாக தான் எடுக்கணும். ஸோ இதை சால்வ் பண்ணும்போது எனக்கு 1.6 into √3 plus 1 கிடைக்கும். அண்ட் ஹோல் டிவைட் பை A plus B into A minus B ஃபார்மில் இருக்குது. ஸோ A square minus B square. அப்போது A square minus B square is equal to 1.6 into √3 plus 1 ஹோல் டிவைடட் பை √3 ஸ்கொயர் வந்து எனக்கு 3 minus 1 இருக்கும். ஸோ 1.6 into √3 minus 1 plus 1 ஹோல் டிவைடட் பை 2 இருக்கும். சால்வ் பண்ணும்போது 0.8 கிடைக்கும். இதையும் சால்வ் பண்ணும். ஸோ 0. into √3 plus 1. ஸோ என்னோட ஏபியோட வேல்யூ வந்து 0.8 into √3 plus 1 மீட்டர். ஸோ என்னோட பெடஸ்ட்ரியல் ஹைட் வந்து 0.8 into √3 plus 1 மீட்டர். நெக்ஸ்ட்டு 9th question. The angle of elevation of the top of the building from the foot of the tower is 30 degree and the angle of the elevation of the top of the tower from the foot of the building is 60 degree. If the tower is 50 meter high, find the height of the building. ஸோ நம்ம கொஷின்ஸ் கேட்காங்கன்னா the angle of elevation of the top of the building. ஸோ வந்து இது வந்து என்னோடய ஃபுட், அதாவது கிரவுண்ட்னு வச்சுப்போம். ஸோ வந்து எனக்கு ஒரு டவர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஒரு பில்டிங் இருக்குதுன்னு கொஷின் சொல்கிறாங்க. ஸோ இதை நான் வந்து பில்டிங்காக எடுத்துக்கிறேன் அண்ட் இதை வந்து நான் ஒரு டவராக எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நான் சொல்கிறாங்கன்னா ஃபுட் ஆஃப் த டவர் இஸ் 30 டிகிரி, த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் டவர்லேருந்து 30 டிகிரி. ஸோ வந்து டவரோடைய ஃபுட்லேருந்து பார்க்கும்போது என்னோடய பில்டிங்கோட டாப் பார்க்கும்போது என்னோடய ஆங்கிள், ஸோ பில்டிங்கோட ஃபுட்லேருந்து டவரை பார்க்கும்போது டவரோடைய ஃபுட்லேருந்து எனக்கு பில்டிங்கை பார்க்கும்போது எனக்கு ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுறதுன்னு 30 டிகிரி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து த எலிவேஷன் ஆஃப் டாப் ஆஃப் டவர் ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த பில்டிங். ஸோ பில்டிங்கோட ஃபுட்லேருந்து எனக்கு டவரோடைய டாப் பார்க்கும்போது இட் இஸ் 60 டிகிரி. இது டவர் 50 மீட்டர் ஹை. ஸோ டவர் வந்து எனக்கு 50 மீட்டர் ஹைன்னு சொல்கிறாங்க. ஸோ டவரை வந்து நான் டிசின்னு எடுத்துக்கிறேன் அண்ட் ஏபி வந்து நான் வந்து பில்டிங் எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இது டவர் இஸ் 50 மீட்டர் ஹை, ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த பில்டிங். ஸோ நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது ஏபியோட வேல்யூ. ஸோ நம்ம கொஷனில் கிவன் வந்து சிடி which is the height of the tower வந்து 50 மீட்டர் அண்ட் 2 ஆங்கிள் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ண வேண்டியது சைடு, அதாவது பில்டிங் ஏபி வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன், ஆங்கிள் டிபிசி, ட்ரையாங்கிள் டிபிசி, இந்த ட்ரையாங்கிள் எடுத்து 60 டிகிரி ஃபஸ்ட் நான் சால்வ் பண்ணுறேன். ஸோ எடுத்து சால்வ் பண்ணும்போது எனக்கு வந்து ஆப்போசிட் இருக்குது, adjacent வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ நான் tan எடுக்கிறேன். ஸோ tan theta அந்த ஃபார்முலா வச்சு பண்ணுறேன். ஸோ tan b is equal to opposite by adjacent. tan bங்கிற இடத்துல எனக்கு tan 60 டிகிரி.
ஸோ tan 60 degree is equal to என்னுடைய ஆப்போசிட் வந்து DC and BC வந்து adjacent. ஸோ tan 60 வந்து எனக்கு √3 which is equal to 50. DC வந்து 50 meter, ஸோ by BC. ஸோ BC வந்து எனக்கு 50 by √3. ஸோ அப்போ எனக்கு இந்த கீழே இந்த BCயோட வேல்யூ வந்து எனக்கு 50 by √3. ஸோ நெக்ஸ்ட் நான் ட்ரையாங்கிள் ABC எடுக்கிறேன். எனக்கு ABC ட்ரையாங்கிள் இப்படி இருக்கும். ஸோ இந்த இடம் வந்து எனக்கு 30 டிகிரி அண்ட் இது வந்து A, இது B அண்ட் இது C. ஸோ tan 30 டிகிரி. tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் வந்து எனக்கு AB, அட்ஜசன்ட் வந்து எனக்கு BC. ஸோ tan 30 வந்து எனக்கு 1 by √3 AB டிவைடட் பை BCயோட இப்போ தான் நம்ம ஃபைண்ட் பண்ணோம் 50 by √3ன்னு. ஸோ சால்வ் பண்ணும்போது எனக்கு 1 by √3 இஸ் ஈக்குவல் டு AB இன்ட்டு 50 by √3ன்னு வரும். ஸோ சால்வ் பண்ணும்போது லாஸ்ட்டாக ஐ வில் ஹேவ் AB வேல்யூ as 50 by 3 meter. ஸோ என்னோட ஹைட் ஆஃப் த பில்டிங் வந்து 50 by √3 meter. Sorry, 50 by 3 meter. Next 10th question. Two poles of equal heights are standing opposite each other on either side of the road, which is 80 meter wide. From a point between them on the road, the angles of elevation of the top of the poles are 60 degree and 30 degree respectively. Find the height of the poles and the distances of the point from the poles. ஸோ நமக்கு இந்த கொஷினில் சொல்கிறது என்னென்னா, ஸோ ஹைட் ஆஃப் 2 poles, அதாவது எனக்கு இது ஒரு போல் இது ஒரு போல் அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் எனக்கு 80 மீட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பாயிண்ட், ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து எனக்கு பார்க்கும்போது 60 டிகிரி இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து நான் இந்த போல் பார்க்குறேன், ஐம் ஹேவிங் 60 டிகிரி. அண்ட் அனதர் போல்லேருந்து நான் பார்க்கும்போது எனக்கு 30 டிகிரி கிடைக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் நேம் பண்ணுறேன் ABCD. ஸோ இந்த பாயிண்ட் வந்து நான் Pன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் கொஷினில் கிவன் என்னென்னா AB is equal to CD, பிகாஸ் ரெண்டு போலுமே எனக்கு ஒரே லென்த்தில் தான் இருக்கும். ஸோ லென்த் ஆஃப் போல்ஸ் ஆர் AB and AB is equal to CD. ஸோ ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து BC, அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 போல்ஸ் வந்து எனக்கு 80 மீட்டர் அண்ட் த ஆங்கிள்ஸ் ஆர் 60 டிகிரி அண்ட் 30 டிகிரி. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து tan 30 டிகிரி tan கண்டுபிடிக்கிறேன், அதாவது BCD கண்டுபிடிக்கிறேன். ஸோ இன் ட்ரையாங்கிள் BCD which is equal to tan 30 டிகிரி. ஸோ tan 30 டிகிரி எனக்கு ஆப்போசிட் வந்து எனக்கு CD அண்ட் அட்ஜசன்ட் வந்து எனக்கு CP. ஸோ 1 by √3 வந்து எனக்கு 30 டிகிரியோட வேல்யூ டேனில். ஸோ CD வந்து எனக்கு தெரியாது அண்ட் CP இஸ் ஆல்சோ அன்னோன். ஸோ CD வந்து நான் ஒரு அசைடாக வச்சுக்கிட்டு CP டிவைடட் பை √3ன்னு எழுதிக்கிறேன். ஸோ CD வந்து CP டிவைடட் பை √3. ஸோ நான் அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ சைடில் tan P ஃபார் 60 டிகிரி, அதாவது ட்ரையாங்கிள் APB. ஸோ ஆப்போசிட் வந்து எனக்கு AB அண்ட் டிவைடட் பை PB அண்ட் அட்ஜசன்ட் tan 60 டிகிரி. ஸோ AP டிவைடட் பை PB. ஸோ tan 60 வந்து எனக்கு √3. ஸோ BP இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். ஸோ BP which is equal to ABன்னு இருக்கும். ஸோ AB is equal to √3 BP அண்ட் AB is equal to CD நம்ம பார்த்தோம், பிகாஸ் 2 poles are equal, லென்த் வந்து ஈக்குவலாக இருக்கும்ட்டு. ஸோ அக்கார்டிங் டு திஸ் நான் இங்கே AB பதிலாக CDன்னு எழுதிக்கிறேன். ஸோ CD is equal to √3 BP. ஸோ அண்ட் திஸ் இஸ் மை ஈக்குவேஷன் 2. நம்ம லாஸ்ட் இதில் tan 30 ஃபைன் பண்ணும்போது நமக்கு CD is equal to CP by √3ன்ற வேல்யூ கிடச்சிச்சு அண்ட் இதில் வந்து CD is equal to √3 BPன்னு கிடச்சிருக்கு. ஸோ ரெண்டு CDயுமே நான் ஈக்குவேட் பண்ணுறேன். ஸோ ஈக்குவேட் பண்ணும்போது எனக்கு √3 BP is equal to CP டிவைடட் பை √3ன்னு இருக்கும். ஸோ எனக்கு சால்வ் பண்ணும்போது ஐ ஹேவ் CP is equal to BP into 3ன்னு இருக்கும். ஸோ √3 3 ஆனதால் எனக்கு இது இருக்கும். ஸோ நவ் BC is equal to BP plus CP, பிகாஸ் நமக்கு இது கிரவுண்டு ஃபுல்லாக BC 80 மீட்டராக இருந்துச்சு. இதில் ஒரு பாயிண்ட் வரும்போது எனக்கு BP. ஸோ ஃபுல் BC நான் ஃபைண்ட் பண்ணணும்னா BP ப்ளஸ் PC தான் நான் ஆட் பண்ணணும். ஸோ BC is equal to எனக்கு 80 மீட்டர் அண்ட் BP வந்து எனக்கு அன்னோன் ப்ளஸ் CPயோட வேல்யூ வந்து எனக்கு BP into 3. ஸோ 3 BP. ஸோ BP 3 BP ப்ளஸ் BP வந்து எனக்கு 4 BP is equal to 80. ஸோ BP சால்வ் பண்ணும்போது ஐ வில் ஹேவ் 20 மீட்டர். ஸோ பிபியோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 20 மீட்டர். ஸோ இது 20 மீட்டர்னால் நம்ம இதை ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம். எப்படின்னா, ஸோ ஃபுல் வந்து 80ல் -20னா ஐ வில் ஹேவ் 60. ஸோ எனக்கு இதோட வேல்யூ வந்து 60 மீட்டர். ஸோ அந்த ஸ்டெப்பும் நான் போடுறேன். ஸோ நமக்கு வந்து CP is equal to BC minus BP. ஸோ இப்போ CPயோட வேல்யூ வந்து 80 minus 20 which is equal to 60. ஸோ CP வந்து எனக்கு 60 மீட்டர். ஸோ இப்போ நான் செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து CD is equal to √3 BPன்னு எடுத்துக்கிறேன்.
ஸோ சிடி இஸ் ஈக்குவல் டு √3 பிபியோட வேல்யூ 20 நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஸோ சிடி இஸ் ஈக்குவல் டு 20 √3 மீட்டர். ஸோ லென்த் ஆஃப் த போல் அதாவது ஏபி இஸ் ஈக்குவல் டு சிடி. ஸோ ரெண்டு லென்த்தோட போலுமே லென்த் என்னன்னா √3 மீட்டர். அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு பிபியோட வேல்யூ வந்து எனக்கு 20 மீட்டர் அண்ட் சிபியோட வேல்யூ வந்து எனக்கு 60 மீட்டர். ஸோ ஃபைண்ட் பண்ண சொன்னது மூணுமே நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. தேங்க்யூ.